கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசி நம்பிக்கையும் இழந்த சூழ்நிலையில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? இதற்கு மேல் என்ன இருக்கிறது? அவ்வளவுதான். இதற்கு மேல் எனக்கு தாங்குவதற்கு பலன் இல்லை, தப்பி செல்வதற்கு வழி இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒருவரை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கொடூரமானவர்களின் சீரல் இருந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு பெரு வெள்ளத்தை போல இருந்து கொண்டிருக்கிறதோ? ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உங்களுக்கு துணையாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்து போய்விட்டது, கடந்து போய்விட்டது, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை, எல்லாரும் எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கும் போது, அதாவது பிரச்சனையின் ஆரம்பத்தில் அல்ல, பிரச்சனை மிகவும் உச்சத்திற்கு போய் இதற்கு மேல் நான் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சூழல் வரும்போது, இவ்வளவு பிரச்சனைகளா என்று பிரச்சனைகள் உங்களுடைய நிலையை கடந்து போகும்போது கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலனற்று போயிருப்பீர்கள் என்றார், அவர் பலனாயிருக்கிறாராம். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எப்பக்கம் பார்த்தாலும் கடன், எப்பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு விரோதமான பேச்சுக்கள் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் சாதாரணமாக அல்ல, மிகவும் மோசமானவைகள் நடந்து கொண்டே இருக்கிறதே என்று இருக்கிறீர்களோ? ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் அவர் இருக்கிறாராம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் கடலில் படகிலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அலை வருகிறது என்றால் நீங்கள் படகில் போகிறதினால் பயம் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நடந்து போவீர்கள் என்றால் அலையை கண்டு பயப்படுவீர்கள். ஆனால் படகில் போகும்போது அலையை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடந்து போகும்போது அந்த அலையை பார்த்து பயப்படுகிறாய், ஆனால் படகில் போகும்போது பயப்பட மாட்டாயே. ஆகவே பிரச்சனைகள் வெவ்வேறு அல்ல, பிரச்சனைகள் ஒன்றுதான். நீ போகிற பாதை அல்லது யாருடன் போகிறாய் என்பதை பொறுத்தே காரியம். நீ நடந்து போவாயானால் பயந்து போகிறாய், படகில் போவாயானால் தைரியமாய் போகிறாய். இன்றைக்கு பெரு வெள்ளம் உன்னுடைய வாழ்க்கையில் மோதி அடிக்கிறது போல வருகிறதோ? தனியாய் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் பயம் வரத்தான் செய்யும். மாறாக ஆண்டவரை பிடித்து கொண்டு அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு போய் பாருங்கள், அந்த பிரச்சனைகள் ஒன்றும் செய்யாது. மோதி அடிக்கிற பிரச்சனைகள் வரும், உங்கள் மேல் மோதும், உண்மைத்தான். ஆனால் அது உங்களை அசைக்காது. ஏனென்றால் நீங்கள் தப்புவதற்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறாராம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறாராம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு நல்ல இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டட தொழில் செய்பவர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு வெயிலில் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் நம்மை விட நிழலின் அருமை அதிகமாய் தெரியும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி வெயிலில் பல மணி நேரம் நாம் நடந்துவிட்டு ஒரு சின்ன மரம் இருக்கும் என்றால் அதன் நிழலில் போய் சற்று நேரம் நின்று விட்டு போவோமே. இப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட வெறும் வெயிலாகத்தானே இருக்கிறது, வெறும் பிரச்சனையாகத்தானே இருக்கிறது, போராட்டமாகத்தானே இருக்கிறது. ஒரு சந்தோஷமான காரியம் நடந்து விடாதா? ஒரு மாற்றம், நன்மையான மாற்றம் வந்து விடாதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நிழலாயிருக்கிறேன். நீ எப்பேற்பட்ட வெயிலை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, நான் உனக்கு நிழலாய் நிச்சயமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரச்சனையின் நேரத்தில், வெயிலின் நேரத்தில் நிழலாய் இருப்பது மாத்திரம் அல்ல, நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற நிழலாகவும் அவர் இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள் மோதி அடிக்கும் போது ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, நீர்தான் என் அடைக்கலம் என்று அவரை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.